லோக்சபா, ராஜ்யசபா. புரியல? மாநில மக்களவைனா நம்ம பிரதமருக்குலாம் ஓட்டு போட்டோம்ல, நரேந்திர மோடி இருக்காருங்களா, அந்த தேர்தல் அதான் மக்களவை. ஒரு 6 மாசம் முன்னாடி தேர்தலில் ஓட்டு போட்டிங்க பதிலாக எம்பி எலெக்ஷனுக்கு அதான். ராஜ்யசபாங்கிறது பக்கத்தில் இருக்க இன்னொரு அவை, அதான் மாநிலங்களவை. ஓகே, இப்போ அந்த எக்ஸாம்பிள் குரூப் 4ல கேட்குறாங்க, மாநிலங்களவையின் பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்? மாநிலங்களவை பதவிக்காலம் எத்தனை ஆண்டு, எத்தனை வருஷம்? அது எத்தனை வருஷம் பதவிக்காலம்? டெனியர் ஆஃப் ராஜ்யசபா 5 வருடம். 1 6 தவறு, 5 தவறு, 10 தவறு, 2 தப்பு, 4 தப்பு. மாநிலங்களவை பதவிக்காலம் கேட்கிறேன், ராஜ்யசபாவுடைய பதவிக்காலம் 15 தப்போ தப்பு. அடுத்து 3 வருஷம் தப்பு. தப்பு, நீ சொல்றதுக்கு முன்னாடி தப்பு போ. ரைட்டா? அதான் தெரிஞ்சுங்க. எக்ஸாம் நிறைய மாநிலங்களவையின் பதவிக்காலம் நிரந்தரமான பெர்மனன்ட் பணி, அதுக்கு பதவிக்காலமே இல்லை, எப்பயுமே இருக்கும், அது வந்து கலைக்கவே முடியாது, நிரந்தரமா இருக்கும். அதான் மாநிலங்களவை பதவிக்காலம். நீங்க சொன்னதெல்லாம் என்னன்னா மாநிலங்களவை உறுப்பினர் பதவி, எம்பிக்கு தான் பதவிக்காலம் இருக்கு. எம்பிக்கு பதவிக்காலம் 6 வருஷம். இல்ல, நீங்க சொன்ன ஆன்சர் எம்பிக்கு, நான் கேட்டது அந்த அவைக்கு கேட்டேன். மாநிலங்களவை பதவிக்காலம் இதான் டிஎன்பிசில முதல் ஆன்சர் 6 கொடுத்துருப்போம். எல்லாம் அடி சந்தோஷமா 6 அவுட். எல்லாம் 10 லட்சம் 20 லட்சம் பேர்ல வெறும் 20,000 பேர் தான் அந்த லாஸ்ட் ஆன்சர் நிரந்தரமானதை போட்டிருப்பான். அதனால ஸ்கூல் புக்கு படிக்கிறது பிரயோஜனம் இல்லை, அதை யோசிச்சு ஆன்சர் அடிக்கணும். புரியல? சின்ன சின்ன ஒரு சில உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. இப்படிதான் போட்டி தேர்வு இருக்கும் ஸ்கூலுக்கு. ஆனால் உனக்கு போட்டியாளர் யாரும் இல்லை, நீ தான். நீ படிக்க ஆரம்பிச்சா ஜெயிக்கலாம். யாரை பத்தி நீ கவலைப்பட தேவையில்ல. உனக்கு எடுத்து நிற்கிற ஆளு யாரும் கவலைப்பட தேவையில்ல. ஆசிரியான குடும்பம், நிறைய அவங்க அப்பா அம்மா படிச்சிருக்காங்க, இதெல்லாம் தேவையே இல்லை. நீ ஏழ்மையா இருந்தாலும் பிள்ளைக்கு ஆர்வம் இருந்தால் படிக்க வைக்கலாம். இதான் போட்டி தேர்வு. முதல் நம்ம குடும்பத்துல முதல் அரசியலை உருவாக்கலாம். இப்படிதான் கேள்விகள் கேட்பாங்க. புரியல?